ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட டே 2. நான் டே 1ல் எவ்வளோ நேரம் படித்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா 2 மணி நேரம் தான். ஆனால் 2 மணி நேரமும் நான் தெளிவாக படித்தேன். ஓகே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ஐயோ படித்தா போதும் அப்படின்னு படிக்காமல் நல்லா டீப்பாக படித்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ இதை நம்ம டே பை டேயாக கன்சிஸ்டன்சியாக ஃபஸ்ட்டு இந்த 2 மணி நேரத்தை இன்க்ரீஸும் பண்ணணும், அந்த 2 மணி நேரத்தை மெயின்டைனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோட இப்போ ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் 10:30க்கே முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி என்ன ஆகுது அப்படின்னா 11 o'clock ஆகுது. இடையில 2 ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ அவாய்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ முடிச்சுட்டு நான் என்னோட டைம் டியூரேஷனை ஃபிக்ஸ் பண்ணி இந்திய அரசியல் அமைப்பில் நேற்று நான் ஃபஸ்ட்டு டாபிக் படித்தேன். ஸோ அதுக்கான பிஒய்க்யூ நான் இன்னும் போட்டு பார்க்கல. இந்திய அரசியலமைப்பின் வரலாற்றின் தாக்கம், இன்னைக்கு இந்திய அரசியலமைப்போட தோற்றம். ஸோ இதையும் நான் படிக்க போகிறேன். இதை நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, தனியாக படிக்கும்போது ஏதோ இடையில கேப் விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம 2 பேர் கூட சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம வேகமாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா யூடியூப் லைவ் போட ஆரம்பித்தேன். ஸோ லைவ் போட்டு என்னை படிக்கும்போது ஸோ நம்ம சொல்கிறதே யாரோ கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளோவில் போகணும். இடையில கேப் விடக்கூடாது, எங்கேயும் எந்திரிச்சு சுற்றக்கூடாது, பிரேக் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை ஃபாலோ பண்ணி நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hourல இந்த டாப்பிக்கை ரொம்ப எஃபிஷியன்சியாக முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் இந்திய அரசியலமைப்பின் தோற்றத்தை முடிச்சுட்டு இது 2த்துக்கான பிஒய்க்யூ போடுறேன். ஓகே, நான் இன்னைக்கு எவ்வளோ நேரம் படித்தேன் என்னோட டே 2ங்கிறத நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை விட அதிகமாக இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக விட்டுறாதீங்க, படிங்க, நம்மளால முடியும். 2027 we are the government employees. Thank you.